ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் கல்வி மினி. ஸோ இந்த மாதிரி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து லாஸ்ட்டாக டென்த்துக்கும் சரி 11th 12th இந்த தடவை லாஸ்ட்டு ஒரு 2-3 வீக்ஸாகவே நான் வந்து யூடியூப்பில் ஆக்டிவாக இல்லை. அவ்வளோவா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணல. நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ தான். அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டண்டான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். இதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் படிச்சிட்டிங்களான்னு ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணிட்டேன், மாடல் கொஷின் அப்லோட் பண்ணிட்டேன். பட் இது லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு போடக்கூடிய வீடியோ அப்படிங்கிறனால இதில் நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் ஆல்சோ வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஏன் நீங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டண்டாங்கிறத விட வீடியோவை போடலை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. எஸ், ஐ எம் ரியலி சாரி. நிறையா ரீசன்ஸ் வந்து இருக்குது. எனக்கு நிறையா பர்சனலாகவே நிறையா ரீசன் இருக்குது. ஸோ அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா சம் ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஈவன் வந்து நான் உங்களுக்குன்னு கிடையாது, 10th கிடையாது, இந்த இயர் கம்ப்ளீட்டாகவே நான் லாஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸாகவே வந்து நான் வீடியோஸ் கம்ப்ளீட்டாகவே நான் அப்லோட் பண்ணல. நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு 2-3 வீடியோ தான் நான் நியூவாக ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண வீடியோஸ் இருந்திருக்கும். மீது எல்லாமே நான் ப்ரீவியஸாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த வீடியோஸ் தான் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவ்வளோவா வந்து நான் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணவே கிடையாது லாஸ்ட்டு 3-4 வீக்ஸாக. அது இன்னும் சொல்ல போனால் 8th 9th நம்ம வந்து நீங்கள் ஹாஃப் இயர்லி குவார்டர்லி டயத்துலேயே நம்மளை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் குவார்டர்லி ஹாஃப் இயர்லிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அகெயின் அண்ட் அகெயின் உங்களுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் ரிப்பீட்டடாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் நான் பப்ளிக் எக்ஸாமில் கம்ப்ளீட்லி வந்து நான் அதை விட்டுட்டேன். நான் அந்த வீடியோஸ் வந்து போடலை. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள்கிட்ட ஒரு பெரிய அப்பாலஜிஸ் சொல்லிக்கிறேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு இந்த சாரி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். ஏன்னா வந்து என்னையை நம்பி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பீங்க. பட் அதுக்காக நான் அவங்களை கம்ப்ளீட்டாக கைவிடலை. நான் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் என்னென்னா ரிப்பீட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து நான் திரும்ப போஸ்ட் பண்ணல. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரிலாம் நான் போஸ்ட் பண்ணல. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எக்ஸாமுக்கு கன்ஃபார்ம் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஓவரால் நான் அப்லோட் பண்ணியிருந்தேனே தவிர, ஸோ டாப் 30 டாப் 20 ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக, டாப்பர்ஸுக்கு தனியாக, ஸோ சென்டம் எடுக்க நினைக்கிறவங்களுக்கு தனியாக, பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தனியாக, ஸோ அந்த மாதிரி நான் வந்து வீடியோஸ் போட கிடையாது. ஸோ மற்றபடி ஓவரால் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருந்தேன். பட் அதை சொல்லி என்னால் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் போடலை அப்படிங்கிறதுனால. ஸோ எனிவேஸ் சாரி, நிறையா ரீசன்ஸ் வந்து இருந்தது. பட் நீங்கள் 11th வரையிலும் சரி, இப்போ 9th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 10th வரையிலும் சரி, இனி அடுத்து கன்ஃபார்ம் வந்து எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது. எனக்கு ஒரு 2 month கிட்ட ஒரு பிரேக் வந்து தேவைப்படுது. ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம் கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு பிரேக் எடுக்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் நிறைய பர்சனல் ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நானுமே வந்து நிறையா வந்து கேதர் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஈவன் இப்போ எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இது தாண்டி நிறைய ரீசன், இதெல்லாம் சொல்லக்கூடிய ரீசன்ஸ், சொல்ல முடியாமல் நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ தட்ஸ் வை எனக்கு வந்து ஒரு 2-3 months வந்து பிரேக் தேவைப்படும். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி தான் வீடியோஸ் வந்து அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. பட் ஆஃப்டர் தட் உங்களுக்கு நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் டெஃபினெட்லி வந்து நான் இதுக்கு முன்னாடி எப்படி இந்த 2023 2022 எப்படி நான் இருந்தனோ, ஸோ அந்த மாதிரி பேக் டு ஃபார்ம். ஐ மீன் கண்டிப்பாக வந்து ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அகெயின் வருவேன் கண்டிப்பாக. ஸோ அதை சொல்லிக்கிறேன். ஓகே, ரொம்ப பேசாமல் லாஸ்ட் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இல்லாட்டியும் யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய சேனல்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம சேனல்ஸுமே நான் கண்டிப்பாக வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ எல்லா சப்ஜெக்ட்டுமே கன்சிஸ்டண்டாக போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பட் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலராக அந்த பிரித்து போடுறது அந்த மாதிரி நான் போடலே தவிர மற்றபடி நான் போட்டிருந்தேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் 9th ஸ்டாண்டர்டுக்கு எஸ், ஐ எம் கம்ப்ளீட்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணல, போஸ்ட்டே பண்ணல. ஸோ அதுவுமே கரெக்ட் அப்படி தான் சொல்லணும், நான் பண்ணலை. அதே மாதிரி 11th 12th பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் 2 மேஜர் எக்ஸாம் 2 பேருக்குமே நான் வந்து அப்லோட் மீன்ஸ் அந்த கன்சிஸ்டன்ட்டாக அப்லோட் பண்ணல. உங்களுக்கு எப்படியும் அந்த 1 வீடியோ அந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணேன். எனிவேஸ் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்லேருந்து அது நடக்காது. ஐ எம் ரியலி சாரி. என்னை எவ்வளோ நம்பி இருந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரில. பட் அதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணேன்னா, அதுக்கு நான் கரெக்டாக இருந்தேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எஸ், லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாகவே 2021 2022 2023 19 நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம். இடையில ஒரு 1 year கோவிடு. ஸோ அப்படி எல்லாமே நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இந்த வருஷம் நான் கம்ப்ளீட்டாகவே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கல. எஸ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே, அதை பற்றி பேச வேணாம். டேரெக்டாக நான் கொஷினுக்குள்ளே போகிறேன். பாருங்கள், 2 மார்க் வந்து இதோட எல்லாத்தையுமே வந்து படிச்சுக்கோங்க. 2 மார்க் எல்லாமே படிச்சுங்க. நான் PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும். லாஸ்ட்டாக சோசியல் சயின்ஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 5 மார்க்கை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹோப் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஒன்று கேட்டுருவாங்க. எஃபெக்ட் ஆஃப் World War II அண்ட் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் அந்த கொஷின்ஸ் ரெண்டையுமே வந்து பார்த்துங்க. ஃபஸ்ட் வேர்ல்டு வார் பற்றி ஒரு கொஷின் இருக்கும். 2ஆம் உலகப் போரின் விளைவுகள், முதல் உலகப் போருக்கான காரணங்கள், அது ரெண்டுமே பார்த்துக்கோங்க.
1806 வெள்ளூர் ரெவால்ட்டு இதை வச்சு 2 கொஷின் இருக்கும். ஸோ ரெண்டையுமே வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் 1856 அந்த கொஷின், தமிழ்நாடு அந்த இந்த கொஷின்லாம் வந்து பார்த்துங்க. சவுத் வெஸ்ட் மன்சூன் வந்து பார்த்துக்கோங்க. ரோட்வேஸ் இந்த கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ் ஆஃப் இந்தியா, டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ், சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நான் 5 மார்க் அப்லோட் பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதே மாதிரி 3 கொஷின் இருக்கும். ஸோ அந்த 3ஐயுமே பார்த்துக்கோங்க. அடுத்தது எம்என்சி, அது வந்து பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைம் லைனை பொறுத்தளவில் இங்கே வந்து 1910 to 30 கேட்டிருக்காங்க. பட் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி 19லேருந்து 1950 வரைக்கும் பார்த்துக்கோங்க. 20 இயர்ஸை வந்து பிரித்து படிங்க. அப்போ கன்ஃபார்ம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இந்த 1857 வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ரெவால்ட் ஆஃப் கேசஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் ரெவால்ட் ஆஃப் 1857. ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. மேப் வந்து நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எனிவேஸ் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பட் இந்த 10th நான் கம்ப்ளீட்டாகவே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரு சில ரீசன்ஸ் மட்டும் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இந்த வீடியோ நான் சொல்லணுங்கிறதுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ தவிர இதுலேயுமே வந்து நான் பெருசாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ எதுவும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். எனிவேஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி 11th 12th நான் இருக்க மாட்டேன். என்னை நீங்கள் குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லியிலேருந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நான் எப்படி குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லியில் இருந்தனோ அதே மாதிரி உங்களுக்கு 11th ஸ்டார்டிங்லேருந்தே நான் இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்னை பாருங்கள். ஸோ அது வரைக்கும் ரொம்பவே சாரி. ரியலி மை எப்படி சொல்கிறது, I am really say the sorry from my bottom of heart. So please accept it. Okay, all the best.